வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்கி படத்தில் ரிலீஸ் ஆன சொல்லிட்டாலே அவ காதலை. ஸோ ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ரொம்ப அழகாக எமோட் பண்ணி பாடினா இந்த பாட்டு ரொம்ப அழகாக காட்ட முடியும். டி.மான் அவர்களுக்கு அவரோட லைஃப்பில் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஒரு 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 லேண்ட்மார்க், ஒரு மைல் ஸ்டோன் அவருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த படமும் இந்த அளவுக்கு அவருக்கு ரெகக்னேஷன் கொடுக்கல. ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு அவருக்கு ரெகக்னேஷன்ஸ் கிடைச்சது இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படியே ஒரு படம், அழகான ஒரு படம். இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். அதில் ஒரு ஸ்பெஷலான பாட்டு இந்த சொல்லிட்டாலே அவ காதலை. ரஞ்சித் அண்ட் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ இப்போ பாட்டோட டீட்டெயில்குள்ளே போயிடலாம். பாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி 5 கட்டை, அதாவது ஜி ஸ்ருதியில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அண்ட் பீட் மெட்ரோனம் பார்த்தீங்கன்னா 75 பீட் பர் மினிட்ல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ராகம் நடபைரவி ராகத்தை தழுவிற ஒரு பாட்டு. ஆனால் எக்ஸாக்ட் நடபைரவி கிடையாது. சரணத்தில் ஒரு சில அந்நிய சுரங்கள் இருக்குது, அதனால் நடபைரவின்னு சொல்ல முடியாது. ஸோ பட் நடபைரவி ஒரு 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 பேஸை வச்சு அமைஞ்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ பல்லவி ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லவி மேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் பல்லவி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிதம் எதுவுமே இருக்காது, வெறும் பேட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு கார்டு மட்டும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கார்டு மட்டும் தான் நம்ம இதுவாக வச்சு பாடணும். இதுக்கு முன்னாடி ப்ரிலூட் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல தான் பாட்டே ஸ்டார்ட் ஆகும். அதாவது மேல் வாய்ஸ்லேருந்து தான் பாட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பல்லவிக்குள்ளே போயிடலாம். பல்லவி மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரொம்ப ப்ரீஸியாக ஜாலியாக பாடினா போதும் இந்த பாட்டு. ரொம்பவே அழகாக காட்ட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போயிடலாம். சொல்லிட்டாலே அவ காதல, எப்படின்னா கொஞ்சம் ஆஸ்கியா சொல்லிட்டாலே. இந்த கிளைட் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டாலே அவ காதல காதல. இந்த இடம் டைனமிக்ஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன கமக்கம் இருக்குது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. காதல. இப்போ செகண்ட் லைன் போகலாம். சொல்லும்போதே சோகம், அந்த சொகத்தில் ஒரு சொகத்தை சேர்த்துருக்காங்க. சொல்லும்போதே சோகம் தாழல. முன்னாடி காதல இருந்ததுலையே அதே கமக்கம் தான் இங்கேயும். தாழல. சொல்லும்போதே சோகம் தாழல. சரிங்களா? இந்த 2 லைன். இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு கேட்கல. அதாவது இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு, சேம் தான், குட்டி 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 கிளைட்ஸு. இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு கேட்கல கேட்கல. சொன்ன இல்லையா அந்த கிளைட்ஸ்? கேட்கல. அடுத்த லைன். இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. ஸோ கேட்கல அங்கே முன்னாடி இருந்தது, இந்த இடத்துல ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பாங்க. இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. இதான் டிஃப்ரென்ஸ். அந்த ல சின்ன ஒரு விப்ராட்டோ. பார்க்கல. அவ்வளோதான். இப்போ அடுத்த லைன் போகலாம். அவ சொன்ன சொல்லே போதும், அவ சொன்ன சொல்லே போதும். இதான் அதோட கிளைட். அவ சொன்ன சொல்லே போதும், அதுக்கிட இல்லை ஏதோ. மறுபடியும் பாடுறேன்.
அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ, அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஸோ இந்த 4th கவுண்ட்ல முடிக்கணும். ஏதோ அப்படி வந்து அப்ரப்டாக வந்து கட் பண்ணி முடிக்கணும் இந்த இடத்த. ஸோ இப்போ பல்லவி ஃபுல்லாக ஒன்று மூணு டைம் பார்த்துடலாம். சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும்போதே சுகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஸோ இதுதான் பல்லவி. அடுத்து வந்து சரணம். பல்லவிக்கு அப்புறம் சரணம் போகலாம். ஸோ சரணம் வந்து இப்போ பல்லவியில் ரொம்ப அஸ்கியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, சரணம் பல்லவியில் கொஞ்சம் சரணத்தில் கொஞ்சம் த்ரோ. அம்மையவள் சொன்ன அம்மையவள், ஸோ எல்லாமே அப்ரப்டா. அம்மையவள் அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல கேட்கல, அவ்வளோதான். அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல சொல் கேட்கல. இந்த இடத்துல ஒரு சின்ன டிப். அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல சொல் கேட்கல. ஓகேங்களா? ஒன் மோர் டைம் பார்க்கலாம். அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல, கொஞ்சம் ஆஸ்கியா முடிக்கணும். சொல் கேட்கல உன்னுடைய, இந்த இடத்துல தான் வந்து நோட் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான். உன்னுடைய சொல்ல கேட்ட கேட்ட கேட்ட, உன்னுடைய சொல்ல கேட்ட, ரெண்டு பேரை ஒன்னா பார்த்த. அகைன் பாடலாம். அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல, உன்னுடைய சொல்ல கேட்ட, ரெண்டு பேரை ஒன்னா பார்த்த. ஓகேங்களா? இந்த லைன். அதுக்கப்புறம் ஃபீமேல், அதுக்கப்புறம் மறுபடியும் மேல், சேம் லைன் தான். அட சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. சேம். அட சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஸோ ஃபஸ்ட்டு பல்லவி முடிச்சுட்டு வர ஃபஸ்ட்டு சரணம், அதுக்கு அடுத்து வர துண்டு பல்லவியில் மேல் வந்து ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் எப்படி இருக்குன்னா, சொல்லிட்டாலே, இங்கே ஒரு வேரியேஷன் இருக்குது. முன்னாடி இந்த வேரியேஷன் கிடையாது, இங்கே இருக்குது. சொல்லிட்டாலே தா தானனனா தானனனா, சொல்லிட்டாலே சொல்லிட்டாலே அவ காதல. இவ்வளோதான் அந்த லைன். சொல்லிட்டாலே அவ காதல. இப்போ செகண்ட் சரணம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சரணம் இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஃபோக் ஸ்டைலில் வந்து த்ரோ பண்ணால் இந்த பாட்டோட அழகு அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா, ஓதட்டுல ஓதட்டுல இருந்து சொன்னா, ஓதட்டுல இருந்து சொன்னா, தன்னால 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 ல ல, அந்த குட்டி சங்கதி இருக்கு. ஓதட்டுல இருந்து சொன்னா,
தன்னால மறந்திடும் நிமிஷத்துல ல ல ல அவ்வளோ இருக்கு. ஓதட்டுல இருந்து சொன்னா தன்னால மறந்திடும் நிமிஷத்துல கிடையாது, நிமிஷத்துல. ஸோ இந்த ஊரோட அந்த ஸ்லாங். ஓதட்டுல இருந்து சொன்னா தன்னால மறந்திடும் நிமிஷத்துல. அடுத்த லைன். இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நிலச்சிடும் உதிரத்துல. இந்த உதிரத்துல மட்டும் ஒரு டிஃபரன்ஸ். இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நிலச்சிடும் உதிரத்துல. ஸோ அது மட்டும்தான். அது அப்படியே கண்டினியூ. அவ சொன்ன சொல்லவும் நம்ம தான். அவ சொன்ன சொல்லே போதும். இந்த இடத்துல ஒரு வேரியேஷன். அது கீழே இல்லை ஏதோ. ஸோ அகைன் பார்க்கலாம். அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஸோ ஏதோ அது மட்டும் தான் இந்த இடத்துல ஒரு வேரியேஷன். மறுபடியும் பார்க்கலாம். ஓதத்துல இருந்து சொன்னா தன்னால மறந்திடும் நிமிஷத்துல. இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நிலச்சிடும் உதிரத்துல. அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. இதோட மேல் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பாட்டு மேலுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபீமேல் தான். நிறைய வேரியேஷன். ஸ்ரேயா கோஷல் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸ்ரேயா கோஷல் நிறைய இந்த பாட்டில் வந்து விளையாடி இருக்காங்க, அந்த இடம் இருக்குது. ஸோ மற்றபடி மேலோட லைன் இவ்வளோ தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிருவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.